இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றி சொல்லிட்டு, என்னோட வேதாந்தர மரிசி முருகப்பெருமானுக்கு இருகரம் கூப்பி நன்றி சொல்லிட்டு, இப்போ அளவு எடுத்திருக்கோம். அளவெடுத்த முறையில் வந்து ஒரு ஜாக்கெட் வெட்ட போகிறோம். வெட்டும் பயிற்சியை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். அளவு சொல்ல போகிறோம், எல்லாரும் கவனிங்க. உயரம் 12, C 31, C2 31, C வந்து 30, C2 31, டாட் வந்து 9, கை நீளம் 10, கை லூஸ் வந்து 8, ஃப்ரண்ட் நெக்கு 5.25, AH 13, MH 9, இடுப்பு 26, ஷோல்டர் 12. இதுக்கு வந்து ஒரு அளவு பிரகாரம் வெட்ட போகிறேன். அளவு எடுத்திருக்கோம். 30 இன்ச்சு பாடிக்கு அளவு எடுத்திருக்கோம். அது பிரகாரம் வெட்டும் பயிற்சியை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். ஏற்கனவே டிராயிங் போட்டு வச்சிருக்கோம். இதில் கோடு போட போகிறேன். கோடு போட்டிருக்கேன். இப்போ உயரம் 12 கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ 30 இன்ச்சு பாடி, 30 இன்ச்சு பாடிக்கு வந்து 2.25 2.5 வரைக்கும் நவுத்திக்கலாம். 2.5 நவுத்திட்டேன். ஷோல்டரோட அகலம் வந்து 2.25 வைக்கிறேன். 2.25 வைக்கிறேன். தச்சோன்னே 2.25 வர மாதிரி. மொத்தத்துக்கு வந்து 5 இன்ச்சு ஷோல்டர் வச்சிருக்கேன். 5 இன்ச்சு ஷோல்டர் வைக்கப்பட்டுள்ளது. பின் கழுத்து நீளம் எவ்வளோ? பின் கழுத்து வந்து 7 இன்ச்சு. மாடல் கழுத்து, அதனால வந்து எதுவுமே பண்ணலை. மாடல் பண்ண போகிறோன்னா அதனால எதுவுமே நம்ம வெட்டலை. முண்டா இறக்கம் AH வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13. முண்டா இறக்கம் வந்து 4 இன்ச்சு இறக்கிருக்கோம். 4 இன்ச்சு இறக்கி நேராக ஒரு கோடு. C 31, 7.25 ப்ளஸ் ஒரு 3/4, 8 அப்படி கிராஸாக வச்சுங்க. கரெக்டாக இருக்கும். இடுப்பு 26, 6 ப்ளஸ் வந்து ஒரு 1.25 வச்சுட்டேன். இப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுருவோம். இப்போ டாட்டோட உயரம் எவ்வளோ வைக்கணும்? டாட்டை வந்து 30 இன்ச்சு 31 இன்ச்சு பாடி, உயரம் வந்து 12, 3 இன்ச்சு டாட்டா அவசியம் வைக்கணும். 3 இன்ச்சு டாட்டா அவசியம் வைங்க. இங்கே எவ்வளோ இறக்கு? இங்கே வந்து முண்டாவோட நீளம் எவ்வளோ போடணும்னு இந்த இடத்துல வந்து கரெக்டாக 3/4 இன்ச்சு வைங்க. 3/4 இன்ச்சுக்கு மேலே வைக்காதீங்க. 1.25 வைக்காதீங்க. 3/4 போதும். வச்சுட்டோம். இப்போ AH வந்து 13 நம்மளுக்கு 6.25 வேணும். 6.25 வருதான்னு பார்த்துருவோம். 6.25 அக்யூரேட்டாக இருக்குது. எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்குது. இப்போ பேக்கு 6.25 நம்ம டிராயிங் போட்டோம். 6.25க்கு கரெக்டாக டிராயிங் போட்டுச்சு. பேக் பாருங்கள். பேக் கரெக்டாக எல்லாமே அக்யூரேட்டாக போட்டோம். இங்கேருந்து ஷோல்டர் வந்து மாடல் கழுத்துனால 2.5 வச்சுருக்கேன். 2.5 இது 2.25. மொத்தத்துக்கு வந்து 3, மொத்தத்தில் 5 இன்ச்சு வச்சுருக்கோம். ஸோ முண்டா இறக்கம் வந்து 4.5, கழுத்து இறக்கம் வந்து 7.5, இடுப்பு அளவு 3 இன்ச்சு டாட்டு கரெக்டாக வைக்கப்பட்டது. எல்லாமே வச்சுட்டோம். இப்போ வந்து பேக்கு பார்த்துட்டீங்க. இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். இது வந்து எல்போ கை நீளம் வந்து 10.5க்கு 11 வச்சிருக்கோம். கை லூஸ் வந்து 8.5, 4.25 வச்சுட்டேன். AH எவ்வளோ? 6.25, 13. 6.25 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 5.25. 5.25 இங்கே வச்சுருங்க. இந்த இடத்துல 5.25 வச்சிங்கன்னா கரெக்டாக 6.25 வந்துடும். கரெக்டாக வச்சுட்டோம். ஸ்கேல் வந்து பெண்டு ஸ்கேல் தான் போடணும். இந்த ஸ்கேல் போடக்கூடாது. இந்த ஸ்கேல் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. பெண்டு ஸ்கேல் போடுங்க. இது எல்போ கை நல்லா இறக்கி வெட்டியிருக்க பாருங்க. இறக்கி வெட்டணும். இறக்கி வெட்டினா சூப்பராக இருக்கும்.
மாதிரி வெட்டி பாருங்க. அழகா கீழே வந்து எவ்வளோ இறக்கிருக்கனாக்கா வந்து 5.25 பாதி வந்து எவ்வளோ இறக்கிருக்கேன் பாருங்க. 3 இன்ச்சு இறக்கிருக்கேன். 3 இன்ச்சு அழகா இறக்கிருக்கோம். ஏன்னா 6க்கு 3 இன்ச்சு அவசியம் இறக்கியே தரணும். இறக்கிருக்கோம். 5.25 இங்கே வச்சோம்னா கரெக்டாக 5.25 இங்கே வச்சுருக்கோம். 6.25 இங்கே வந்துடும். கரெக்டாக எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் வந்து கிராஸில் போட்டிருக்கேன். கிராஸில் போட்டதான் எல்லாரும் வரைஞ்சதை பாருங்கள். இப்போ ஷோல்டர் இங்கே 5.5 வச்சுருக்கேன். இங்கே 5 வச்சா போதும். 5 தான் நான் வச்சுருக்கேன். 5க்கு மேலே வைக்கக்கூடாது. ஷோல்டரோட அகலம் எவ்வளோ? 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சு அப்படியே வச்சுட்டோம். இங்கேருந்து முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கிருக்கேன்னு பாருங்கள். 4.5. இந்த 4.5 அப்படியே இங்கே இறக்கிருக்கேன். சி 31 7.25 ப்ளஸ் ஒரு 3/4 8.5 கரெக்டாக வச்சுட்டேன். வைக்கப்பட்டது. டாட் ஃப்ரண்ட் டாட்டே உயரம் எவ்வளோ? ஃப்ரண்ட் டாட் உயரம் 9 கரெக்டாக வச்சுட்டோம். ஒரு புள்ளி கம்மியாக வைங்க. அதுக்காக இப்போ 31 26 கழிச்சு 5 இங்கே 1.25 இங்கே 1.25 வச்சுருங்க. இங்கே 1.25 இங்கே 1.25 வச்சுட்டோம். முன்கழுத்து இறக்கம் எவ்வளோ? 5.25 5.25க்கு 5.5 வச்சுட்டேன். 5.5 வச்சுட்டு இந்த இடத்துல லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே போயிருங்க. உள்ளே போய் கரெக்டாக வந்து இந்த பெண்டை வந்து நல்லா கழுத்தை வந்து உள்ளே திருப்பிடுங்க. வச்சுட்டோம். இங்கே 4.5 இருக்குது. 4.5 பாதி 2.25 2.25 ஒரு கோடு. இதுக்கு பட்டி எவ்வளோ போடலான்னு முடிவு பண்ண போகிறோம். பட்டி வந்து 2 இன்ச்சு பட்டி 2.5 3.25. இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. 4.5 இங்கே 4 இங்கே 4.5 அப்படியே வச்சுருங்க. 4.5 வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போ இடுப்பு வந்து எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடத்துல அழகாக அப்புறம் இப்படி ஒரு கோடு போட்டுங்க. பிடிக்கிற அளவுக்கு என்ன பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கோடு போட்டுங்க. இந்த இடத்துல ஒரு லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ C1 30 இருக்கான்னு பார்த்துருவோம். 7.5 கரெக்டாக இருக்குது. C2 31 7.25 ப்ளஸ் ஒரு 7.25 ப்ளஸ் ஒரு 1/2 8.25 கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்டு வந்து நான் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. இது மாதிரி பண்ணணும். இந்த இடத்துல எவ்வளோ கிராஸ் பண்ணுறதுன்னு எல்லோரும் கேட்பீங்க. 1/2 இன்ச்சு வச்சா போதும். 1/2 இன்ச்சுக்கு மேலே வைக்காதீங்க. 1/2 இன்ச்சு வச்சுட்டு அழகாக கோடு போட்டுருங்க. இது 30 இன்ச்சு பாடி. அதுக்கு 30 இன்ச்சு பாடிக்கு எவ்வளோ தூரம் கம்மியாக வெட்டியிருக்கேன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் கிராஸு ஃப்ரண்ட் 90 டிகிரி கிராஸில் போட்டுட்ருக்கோம். இது வந்து சின்ன மார்பகம். வந்து சின்ன மார்பகத்துக்கு இந்த மாதிரி உள்ளே போயிட்டோம். முதல் நிலை மார்பகம். இந்த இடத்துல லைட்டாக ஒரு கிராஸ் அடிச்சிங்க. இந்த இடத்துல ஒரு கிராஸ். இந்த இடத்துல கழுத்து வந்து இழுத்து பிடிக்காம இருக்கிறதுக்கு, இந்த பக்கம் முண்டா வந்து பெருசாகாம இருக்கிறதுக்கு, கையில வந்து முண்டா பெருசாகாம இருக்கிறதுக்கு. கை இந்த அளவு கரெக்டாக எல்லாம் நல்லா டீப்பாக இறக்கி வெட்டிடுங்க. இறக்கி வெட்டிட்டு கரெக்டாக கை இப்போ ஃப்ரெண்டை வெட்டிட்டோம். ஃப்ரெண்டு வந்து கை வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரெண்டை ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க.
அக்யூரேட்டாக கொஞ்சோண்டு கம்மியாக இருக்குது, கொஞ்சோண்டு நம்ம வெட்ட போகிறோம். அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் வெட்டினால காட்டுறேன் பாருங்க. ஃப்ரண்ட் கழுத்து இப்படி தான் வரணும். ஃப்ரண்ட் கழுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த பக்கம் மேட்ச் ஆகணும். இப்படியே முன்பக்கம் தான் வரணும். கழுத்து வந்து பின்பக்கம் இப்படி போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது. இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து எதுக்கு இந்த இடத்துல ஓப்பன் வச்சுருக்கோனாக்கா, இந்த இடத்துல வந்து ஊக்கு லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கோம். ஊக்கு வந்து லூஸ் ஆகாமல் இருக்குது. இது பிடிச்சோடனே கிச்சனு போய் பிடிச்சிக்கும், மேலே ஏற்றிருக்கோம். இப்போ இது மாதிரி தான் ஃப்ரண்ட்டு நீங்கள் வெட்டணும். இது ஃப்ரண்ட்டு கிராஸில் வெட்டியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து கிராஸ் கட்டிங் போட்டிருக்கேன். 90 டிகிரி கிராஸ் கட்டிங். பெரும்பாலும் கிராஸ் கட்டிங் போட்டால் அழகு ஜாஸ்தி. இப்போ பேக் வெட்ட போகிறேன். பேக் வெட்டுவதை கவனிங்க. பேக்கும் வச்சு பார்த்துட போகிறோம். கை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் அடுத்தது போகிறோம். கொஞ்சோண்டு குறையுது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்ற போகிறோம். முண்டை வந்து நம்ம நல்லா குடஞ்சி எடுத்துருங்க. இந்த இடத்துல துணி வைக்காதீங்க. துணி வச்சிங்கன்னா லூஸ் அடிக்கும், பின்னாடி லூஸ் அடிக்கும். வச்சுட்டோம். இங்கே அர்காட் பண்ணிடுறோம். பாடி லூஸ் வந்து இப்படி தான் பார்க்கணும். 7.75 ப்ளஸ் ஒரு 3/4 8.5. இப்படி தான் கிராஸாக பாருங்கள். நேராக பார்க்காதீங்க. நேராக பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கும், இங்கே போயிடும். இப்படி கிராஸாக பிடிச்சிங்கன்னா பேக் வந்து கம்மியாயிடும். பேக் வந்து ரொம்ப கம்மியாக வந்து பேக்கில் வந்து கச்சுன்னு போய் உட்காரும். இங்கே மாடல் கழுத்துனால நம்ம வெட்டலை, கரெக்டாக எல்லாமே அக்யூரேட்டாக வெட்டிட்டோம். இப்போ வந்து பட்டி வெட்டுவதை கவனிங்கள். கரையை வெட்டி எடுத்துருங்க. எங்கேயுமே கரை இருக்கக்கூடாது. இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. 6. இங்கே எவ்வளோ இருந்தது? 2.75. இங்கே வந்து 3.5 இங்கே வச்சுட்டேன். அரைஞ்சி தையலுக்காக வச்சுட்டேன். இங்கேருந்து எவ்வளோ இருக்கும்? 2.75. இங்கே எவ்வளோ? 3.5 வச்சோம். 2.75 வைக்கிறேன். இங்கே 2.25 வைக்கிறேன். இங்கோட 3/4 இன்ச்சு எனக்கு கம்மியாக வைங்க. ஆனால் அதுக்கு நேரம் மார்க் பண்ணிக்கங்க. இடுப்பு வந்து 26 6.5
6 இன்ச்சு வைங்க போதும், 6 இன்ச்சு கம்மியாக வைங்க. கிராஸாக தான் இருக்கணும், நேராக இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த கோட்டில் வந்து கரெக்டாக உட்காந்துச்சு பாருங்க, எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கு. இப்போ கையை வச்சு காட்டுற பாருங்க, இப்படியே இந்த கோட்டில் தைச்சிட்டு அழகாக அந்த கோட்டை தைச்சி கீழே போட்டுருவாங்க. இப்படி தைச்சிட்டு இதில் வந்து இப்படி மடிச்சிருவாங்க. மடிச்சுனா கச்சுன்னு போய் உட்காந்துக்கும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது வந்து கிராஸ் கட்டிங் போட்டிருக்கோம். எல்போ கை 30 இன்ச்சு பாடி, இடுப்பு 26. 26க்கு நம்ம வெட்டும் பயிற்சி வெட்டணும். இது வரைக்கும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது கை, இது பட்டி, இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. பாருங்க முண்டா உள்ள நல்லா குடஞ்சி வெட்டிடுங்க. இந்த இடத்துல வந்து 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். 3/4 இன்ச்சுக்கு மேலே தேவையே இல்லை. இங்கே 1/2 இன்ச்சு மட்டும் வச்சு குடஞ்சிருங்க. 1/2 இன்ச்சு வச்சு குடஞ்சிருங்க. கழுத்து வந்து இப்படி போய் இப்படி திருப்புங்க. இப்படி திருப்பும் போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்துடும். 2 இன்ச்சுனா 2 இன்ச்சு தான் வந்திருக்கும். இப்போ இதில் வந்து கிராஸ் அடிச்சிருக்கு. அந்த ஊக்கு லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே வந்து முண்டா வந்து எதுவுமே ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வெட்டியிருக்கோம். இது எல்லாமே இது மாதிரியே வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். 30 இன்ச்சு பாடி. இது எல்லாருமே பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்க. நன்றி வணக்கம். வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்க. நன்றி. வாழ்க தையலகம், வளர்க தையல்களையும் சொல்லிட்டு நன்றி வணக்கம்.